Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.com. Hi friends, so last class la knowns equation derivation பார்த்திருந்தோம். So next equation எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் ரியாக்ஷனுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கும் சரிங்களா. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஹியர் calculate the EMF of the cell Fe solid plus 2H plus 1m concentration 1 molar concentration gives Fe2 plus. Here aqueous solution la Fe2 plus ion uடைய concentration 0.001 m and H2 gas form அப்படிங்கிறனால concentration கொடுக்கல 1 atm கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொடுக்கலைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாங்க 1 எடுத்துக்கலாம் பிகாஸ் பியூர் ஃபார்ம். ஸோ பியூர் ஃபார்முடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கான்ஸ்டன்ட் ஆர் யூனிட்டி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ ஹியர் கிவன் E0 Fe plus 2 bar Fe E0 Fe plus 2 bar Fe. ஸோ கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவேஷன்லேருந்தே நீங்கள் E0 வேல்யூவை ஜட்ஜ் பண்ணலாம். E0 Fe2 plus bar Fe gives equal to minus 0.44 volt. So this is a reduction potential. So reduction potential கொடுத்துருக்காங்க. So Fe2 plus electron gain பண்ணிச்சுன்னா Fe சேஞ்ச் ஆகுங்க. ஸோ எலக்ட்ரான் கெயின் அப்படின்னா ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க மைனஸ் 0.44 வோல்ட் ஓகேங்களா. ஸோ இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அக்கார்டிங் டு ஈக்குவேஷன்ஸ் Fe plus 2H plus gives Fe2 plus H2. So here Fe னுடைய concentration 1 and H2 னுடைய concentration 1. So H2 gas form அப்படிங்கிறனால நம்ம partial pressure கன்சிடர் பண்ணிக்கலாங்க. PH2 partial pressure of hydrogen is 1 ஓகேங்களா. Then given data concentration of Fe2 plus equal to 0.001 m. Then H plus ion உடைய concentration 1 m. So 0.001 அப்படின்னா 1 into 10 to the power minus 3 எழுதுறாங்க. So 0.001 என்னன்னு எழுதுறாங்க 10 power minus 3 அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ E0 cell find out பண்ணணுங்க ஓகேங்களா. E0 cell find out பண்ணணும். ஸோ ஹியர் Fe2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ Fe2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் ஆகுதுங்க. இங்கே அயன் ஆக்சிடைஸ் ஆகி Fe2 ப்ளஸ் அயனாக கன்வெர்ட் ஆகுதுங்க. ஸோ Fe2 ப்ளஸ் அயனாக தான் கன்வெர்ட் ஆகுதுங்க. ஸோ ஈக்குவேஷன் பிரகாரம் Fe ஆக்சிடைஸ் ஆகுது. ஈக்குவேஷன் பிரகாரம் Fe என்ன ஆகுதுங்க ஆக்சிடைஸ் ஆகுது ஓகேங்களா. பட் கிவன் டேட்டா Fe2 ப்ளஸ் Fe மாறக்கூடிய ரிடக்ஷன் பொட்டென்ஷியலை கொடுத்துருக்காங்க. ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கான பொட்டென்ஷியலை கொடுத்துருக்காங்க மைனஸ் 0.44 வோல்ட். பட் அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் Fe என்ன ஆகுதுங்க ஆக்சிடைஸ் ஆகுதுங்க. அப்போ
இது ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் மைனஸ் 0.44னா அப்போ ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் என்னங்க ப்ளஸ் 0.44. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன்லேருந்து நாம் கால்குலேட் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஈக்குவேஷன் பிரகாரமே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹியர் E0 cell equal to E0 cathode minus E0 anode. E0 cathode na reduction reaction occurs, E0 anode na oxidation reaction occurs. So நம்ம ஈக்குவேஷன்ஸ்லேருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ ஹியர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன் எலக்ட்ரோட் எஃப்இங்க, பட் ரிடக்ஷனில் என்ன ஆகுதுங்க H ப்ளஸ் H2 மாறுது இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் எ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ ஆனோட் கேத்தோட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆனோட் அப்படிங்கிறது எஃப்இங்க, கேத்தோடுங்கிறது ஹைட்ரஜனுங்க. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு Fe2 ப்ளஸ்ஸாக மாறுது அப்படின்னா ஹியர் E0 Fe. ஸோ ஹியர் E0 Fe bar Fe2 ப்ளஸ்ன்னு எழுதுவோம். ஹியர் E0 Fe bar Fe2 ப்ளஸ், ஹியர் E0 H ப்ளஸ் பார் H2, H ப்ளஸ் பார் H2. அப்போ கேத்தோட ரிடக்ஷனுங்களா H ப்ளஸ் பார் H2. ஓகேங்களா? அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடாக நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ரிடக்ஷன் எலக்ட்ரோடு, ரிடக்ஷன் ஆஃப் செல் இஸ் எ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் 0. ஹைட்ரஜன் எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் என்னங்க 0. ஓகேங்களா? அப்போ அயன் எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் மைனஸ் 0.44 வோல்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க இங்கே அப்படியே அப்ளை பண்ணுறேங்க. ஸோ 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 0.44 ஈக்குவல் டு ப்ளஸ் 0.44 வோல்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே E0 செல் பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிடுதுங்க. அப்படி இல்லாமல் கொடுத்துற நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே நான் E0 செல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது ரிடக்ஷன் பொட்டென்ஷியல், பட் ஈக்குவேஷன்ஸில் அயன் ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ ஆக்சிடேஷன்ஸ் பொட்டென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணும்போது இதனுடைய ஆப்போசிட் சைன் பாசிட்டிவ் 0.44 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் கொடுக்கலிங்க. ஸோ நாமளாக ஹைட்ரஜனோட எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் எடுத்துக்கணும்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் 0. அப்போ 0 மைனஸ் மைனஸ் 0.44 plus 0.44 volt. ஓகேங்களா? then E cell equal to E0 cell 0.44 minus 0.0591 divided by 2 log 10 power minus 3 divided by 1 because Fe2 plus ionic concentration 0.001. so 0.001 1 into 10 power minus 3 எழுதலாம். சரிங்களா? then 0.44 minus 0.0591 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.02955 into log 10 power minus 3. ஓகேங்களா? then 0.44 minus 0.02955 log 10 power minus 3 percent பார்த்தீங்கன்னா log a power b. ஸோ இதுக்கு log கண்டுபிடிக்கணும்னா b log a. சரிங்களா? பவர்ஸில் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு வந்துடுங்க. ஸோ b log a. ஸோ log a, ஏவுக்கு லாக் கண்டுபிடிச்சி பியால் என்ன பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதாங்க ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? log 10 power minus 3. ஸோ minus 3 ஃப்ரண்ட் சைடு வந்துடுங்க. minus 3 log 10 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ log 10 வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ log 10 வேல்யூ 1னா 1 into minus 3 minus 3. ஓகேங்களா? then 0.44 minus into minus plus. ஓகேங்களா? ஸோ then plus sign 3 into 0.02955 0.08865 then E0
E cell equal to 0.5285 volt. E cell equal to 0.5285. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே E0 செல் கால்குலேட் பண்ணுறதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ E0 செல் கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணணுங்க, கேத்தோட்டிக் ரியாக்ஷன்ஸ் என்ன, ஆனோடிக் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணுங்க. ஸோ ஒன் மோர் டைம் சொல்கிறேன் பார்த்துங்க ஒன்ஸ் அகைன். இங்கே ஆனோடிக் ஹாஃப் செல் அப்படின்னா ஆக்சிடேஷன்ஸ் அக்கர்ஸ். ஸோ Fe 2+ என்ன ஆகுதுங்க, கன்வெர்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ Fe எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால இது ஆனோடிக் ஆஃப் செல். ஹைட்ரஜன்ஸ் அந்த எலக்ட்ரானை H+ அயான் கெயின் பண்ணிக்கிட்டு ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிறதுனால கேத்தோடிக் ஆஃப் செல். ஸோ அப்போ ஆனோடிக் ஆஃப் செல்லுடைய பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. கேத்தோடிக் ஆஃப் செல்லுடைய பொட்டன்ஷியல் கொடுக்கல. பிகாஸ் கேத்தோடிக் ஆஃப் செல் இஸ் ஷி. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் 0. ஓகேங்களா. ஸோ அதன் பேஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. தென் செகண்ட் ப்ராப்ளம், calculate the equilibrium constant for the reactions copper plus 2H plus gives copper 2 plus H2. ஓகேங்களா. சாரி, copper plus 2Ag plus copper plus 2Ag plus gives Cu power 2 plus 2Ag. Here copper and Ag solid phase. Here copper and Ag solid phase. Then Ag plus and Cu2 plus aqueous phase. Solution E0 cell equal to 0.059 divided by n log Kc. Here Kc is a equilibrium constant. Then log Kc. நம்ம Kc find out பண்ணணும்னா first log Kc find out பண்ணணுங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ லாக் கேசி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் கிராஸ் பண்ணும்போது n இந்த சைடு வந்தால் நியூமரேட்டருக்கு வருங்க, n இன்ட்டு E0 செல். தென் 0.059 இந்த சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வருங்க. ஓகே. லாக் கேசி ஈக்குவல் டு n இன்ட்டு E0 செல் டிவைடட் பை 0.059. okay. Then 2 into 0.46 because E0 cell equal to 0.46 volt. ஓகேங்களா. here 1.2 into 0.46 divided by 0.059. then 2 into 0.46 na 0.92 divided by 0.059. ஸோ இதை கேன்சல் பண்ண உங்களால் முடியல அப்படின்னா டிவைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓவரால் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ 9(2). ஓகேங்களா. 9(2) இன்ட்டு 10⁻²ன்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட். சரிங்களா. ஸோ வேல்யூ நாம் என்ன பண்ணுறோங்க, 9(2). ஸோ 1 2 2 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வைக்கும்போது ஸோ லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிறதுனால நம்ம 10⁻²ன்னு போடுதுங்க. ஸோ 92 இன்ட்டு 10⁻². ஸோ 10⁻² அப்படின்னா 10⁻²ஆல் 92 மல்டிப்ளை பண்ணணும்னா திரும்ப இந்த வேல்யூவே வருங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ண தெரில அப்படின்னா இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக 0.92 இன்ட் 100 டிவைட் பை 100. 0.92 இன்ட் 100னா 92ங்க. டிவைட் பை 100-ஐ 10⁻²ன்னு போட்டு நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணோம்னா 10⁻². ஸோ 92 இன்ட்டு 10⁻². தென் 0.059 டினாமினேட்டரில் இருக்குதுங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 59 மாறிடுங்க. எகெயின் 1000ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த டிவிஷன் நியூமரேட்டருக்கு வரும்போது 10⁻³ ஸோ ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.559 இன்ட்டு 10⁻1. ஸோ 15.59 அப்படின்னு எழுதுறாங்க 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ லாக் கண்டுபிடிக்கும்போது பாருங்கள், ஹியர் லாக் 92 வேல்யூ 1. ஸோ இங்கே 92 அப்படிங்கிற 2 டிஜிட் இருக்கனால 1 பாயிண்ட்டுன்னு வச்சுக்குதுங்க. சரிங்களா. ஸோ டெசிமல் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோங்க.
ஸோ டெசிமலை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிட்டு தான் நீங்கள் லாக் கண்டுபிடிக்கவே போகணுங்க. ஓகேங்களா? ஸோ தென் ஹியர் log 92 அப்படின்னா ஸோ 2 டிஜிட் இருக்குங்க. ஸோ 2 டிஜிட் மீன்ஸ் டிஜிட்டுக்கு வந்து நம்பர் என்னன்னு கொடுக்கலாங்க. ஸோ n மைனஸ் ஒன்றுனா ஒன்றுங்க. ஸோ 2 டிஜிட்னா 1. ஸோ 1.9638 1.9638ங்க. ஸோ 92க்கு லாக் கண்டுபிடிச்சிங்கன்னா 9638. ஸோ 92ல் 0வில் பார்க்கணுங்க. ஓகேங்களா? தென் log 59க்கு 1.59ல் 0வில் 7709. ஒன்ஸ் அகேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க ஸ்டூடெண்ட்ஸ். log 59க்கு 0வில் 7709. ஓகே, கரெக்ட். ஸோ அப்போ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் இருந்தால் 1.7709. ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்க, ஸோ டிவிஷனில் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகேங்களா, 8 9 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 9ங்க. ஸோ 18 9ல் போச்சுன்னா 9ங்க. தென் ஹியர் 2 இருக்கும். ஸோ 2 கீழே 0 இருக்கனால 2ங்க. தென் ஹியர் 6 இருக்குங்க. ஸோ கீழே 7 இருக்குது. ஸோ 1 வந்து கடன் வாங்கினோம்னா 16 7 போச்சுன்னா 9ங்க. தென் 8 ஹியர் அவைலபிள். ஸோ 8 மைனஸ் 7 1 அவைலபிளுங்க. ஸோ தென் மேலே 1 இருக்குங்க, கீழே மைனஸ் 1ன்னு அர்த்தங்க. சரிங்க, இங்கே மைனஸ் சைன் போட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ -1. ஸோ -1 + 1 0. ஓகேங்களா? தென் ஆன்டிலாக் பண்ணும்போது ஆன்டிலாக் எதுக்கு மட்டும்தான் பண்ணணுங்க, 0.1929 1929க்கு மட்டும்தான் ஆன்டிலாக் பண்ணணுங்க. அப்போ 0.19ல் ஸோ 0.19ல் ஆன்டிலாக் பார்த்தீங்க அப்படின்னா 0.19க்கு சரிங்களா, ஹியர் என்ன வேல்யூ இருக்குங்க, 2 இருக்கு இல்லைங்களா? ஸோ 0.19ல் 2க்கு வேல்யூ 1556ங்க. 1556ங்க. ஓகேங்களா? 1556. ஸோ 1556 ஆர் 155 வந்து 1556ங்க. ஓகேங்களா? தென் ஹியர் வேல்யூ 9 இருக்குங்க. ஸோ மீன் டிஃப்ரென்ஸ் வேல்யூவில் 9க்கு 3ங்க. ஸோ 1559. ஓகேங்களா? பட் ஆன்டிலாக் எடுக்கும்போது 4 டிஜிட் வருங்க. 1559ன்னு அதில் புள்ளி வச்சுக்குங்க. 1.559. ஸோ எந்த ஒரு ஆன்டிலாகாக இருந்தாலும் ஆன்டிலாக் பார்க்கும்போது 4 டிஜிட் வருங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் நீங்கள் டாட் வச்சிங்கன்னா 1.559. ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 0.1929க்கு 1.559. ஓகேங்களா? இன்ட்டு 10 பவர். ஸோ இங்கே ஏதாவது டிஜிட் இருந்ததுன்னா, இங்கே ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை 10உடைய பவர்ஸில் கொண்டு போகணுங்க. ஸோ 1.559 இன்ட்டு 10 பவர் 0ன்னு கொண்டு போனோன்னா 10 பவர் 0 எனிதிங் பவர் 0 1. ஸோ 1.559 மட்டும்தாங்க. ஸோ 1.559 போட்டிருக்குங்க. ஸோ இந்த 10 பவர் 1 என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ 10 பவர் -3 நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா 10 பவர் +3ங்க. ஆல்ரெடி 10 பவர் -2 இங்கே இருக்குது. ஸோ 10 பவர் -2 இன்ட்டு 10 பவர் +3 பேஸ் 2 ஈக்குவல்னா பவர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 10 பவர் 1 தென் 1.599 சாரி 1.559 இன்ட்டு 10 பவர் 1 மல்டிப்ளை பண்ணால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15.59 அப்ராக்சிமேட்டாக 15.6ன்னு வச்சுக்கலாங்க. ஸோ லாக் கேசி வேல்யூ 15.6. ஸோ அப்போ கேசி வேணும்னா லாக் ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா ஆன்டிலாக் ஆஃப் 15.6ங்க. ஆன்டிலாக் ஆஃப் 15.6ங்க. அப்போ ஆன்டிலாக் யூஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கும் போது இப்போ சொன்ன மாதிரியே தாங்க, நீங்கள் டைரெக்டாக ஆன்டிலாக் போகிறீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்குதுங்க, 6 இருக்குதுங்க. அப்போ நீங்கள் ஆன்டிலாக் பார்க்கும்போது 6.60 அந்த மாதிரி சம்திங் வர மாதிரி ஆன்டிலாகில் பார்க்கணுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 0.60 எதுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 0.60 அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆன்டிலாக் பார்த்தோம்னா 0.60 லாகில் பாருங்கள். ஆன்டிலாக் அப்படின்னா லாகில் பார்க்கணுங்க. ஸோ 0.6021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு வருங்க. ஓகேங்களா? லாக் 4க்கு பார்த்தீங்கன்னா
log 4ல் 0க்கு பார்த்தீங்கன்னா 6021 வருங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்டிலாக் பார்க்கும்போது 0.60ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிலாக் பாருங்கள் 0.60 ஆன்டிலாக் 0.60 ஓகேங்களா? தென் 0.60ல் 0க்கு தான் பார்க்குறேங்க. ஓகேங்களா? 0.60ல் 0க்கு தான் பார்க்குறேங்க. அப்போ 0.60ல் 0ல் 3981 வருங்க. 3981 நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 3.98 வருங்க. ஸோ 3.981 இன்ட்டு இந்த வேல்யூவை நான் என்ன சொன்னேங்க 10உடைய பவர்ஸில் கொண்டு போகணும் இல்லைங்களா? ஸோ அப்போ 3.981 இன்ட்டு 10 பவர் 15. ஸோ அப்போ 3.98னா அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன வச்சுக்கலாங்க 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 4 இன்ட்டு 10 பவர் 15. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேசி ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10 பவர் 15 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் கேசி வேல்யூவை. ஹியர் லாக் புக் இல்லாமலேயே நம்ம லாக் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்னன்னு பாருங்கள். ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 15.6 இல்லைங்களா? ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 15 வேணும் அப்படின்னா லாக் 10 பவர் 15 நம்ம போட்டோம்னா 15 வேல்யூ கிடைக்கலைங்களா? ஸோ அதனால் லாக் 10 பவர் 15 போட்டிருக்கோம் ப்ளஸ் லாக். ஸோ ஹியர் என்ன வேல்யூ இருந்ததுன்னா 0.6 வரும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. ஸோ லாக் 4 அப்படின்னா லாக் 4க்கு வேல்யூ 0.6021. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க லாக் 4ன்னு போட்டிருக்கேங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் லாகை வெளியே எடுத்தோம்னா காமனாக வெளியே எடுத்துக்கும் போது 10 பவர் 15 இன்ட்டு 4. இப்போ 4 இன்ட்டு 10 பவர் 15. ஸோ லாக் ஆன்டிலாக் நெகட்டிவ் சைன் மாதிரி தான் மீனிங்க. ஸோ ஆன்டிலாக் லாக் கேன்சல் பண்ணோம்னா 4 இன்ட்டு 10 பவர் 15ங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஸோ இங்கே கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். யூஷுவலான மெத்தட் இதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடுடைய ரெசிப்ரோக்கல் இதுங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் கவனித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லாக் புக் இல்லாமலேயே நீங்கள் லாகை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம், த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஃபார் டேனியல் cell is 1.1 volt. Calculate Gibbs free energy for the reactions zinc plus copper 2 plus electrode. Zinc plus copper 2 plus gives zinc 2 plus copper. Here zinc and copper solid phase, so concentration 1. Then number of electron transfer. So in this reactions n அப்படிங்கிறது number of electron transferடுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2 electrons transfer ஆகுதுங்க. So here also 2 electron transfer. So n equal to 2, F equal to 96500 coulomb. E naught cell already given 1.1 volt. ஓகேங்களா? Then standard electrode potential சரியா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Gibbs free energy கால்குலேட் பண்ணணுங்க. calculate the Gibbs free energy சரியா? calculate the Gibbs free energy. Standard Gibbs free energy calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ del G naught equal to minus NF E naught. ஓகேங்களா? தென் மைனஸ் சைன் அப்படி தாங்க இருக்கும். N2 F value 96500, E naught cell 1.1. here log 2. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால லாக் எடுத்து ஆட் பண்ணணுங்க. here log 2 value 0.3010, then log log 96500 equal to 4.9845, then log 1.1 value 0.0414. so plus பண்ணோம்னா 5.3269 ஓகேங்களா? 5.3269. ஸோ தென் ஆன்டிலாக் பார்க்கும்போது 0.3269 ஆன்டிலாக் பார்த்தோம்னா 2.122 இன்ட்டு 10 பவர் 5 பொண்ணுங்க. ஏன்னா ஹியர் ஹோல் நம்பர் 5. ஸோ 10 பவர் 5. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க 2.122 இன்ட்டு 10 பவர் 5 ஜூல் மோல் இன்வர்ஸ் பர் மோலுக்கு தான் கால்குலேட் பண்ணுறேங்க. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறனால ஜூலுங்க யூனிட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க 2.122
122 இன்ட்டு 10^5 நம்ம பிரித்து எழுதுறோங்க 10^2 இன்ட்டு 10^3. ஸோ 10^2 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 212.2. 10^3 கிலோன்னு எழுதுனாங்களா? ஸோ 1 கிலோ ஈக்குவல் டு 1000. அப்போ 10^3 பதிலாக கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். ஸோ del G நாட் ஈக்குவல் டு 212.2 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக ஒன் ஸ்டெப் கொஞ்சம் டஃப்பாக வருது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மாடல் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் பார்க்கலாங்க. தேங்க்யூ.